தமது விலை உயர்ந்த இரத்தத்தினாலே நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு இவ்வுலகில் பரிசுத்த மணவாட்டியாகி தன்னுடைய சபையை ஸ்தாபித்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இப்போதும் 2 தீமோத்தேயு நிருபத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த தியான நிகழ்விலே அநேக காரியங்கள் தேவன் நமக்கு விளங்க பண்ணுவார். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தனித்தனியாக என்ன பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று முதல் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் கடிதத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 67வது ஆண்டிலே இந்த கடிதத்தை எழுதியிருக்க வேண்டும். இதை கணிப்பதற்கான ஒரு நாட்காட்டியை உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், கவனியுங்கள். கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 58வது ஆண்டிலே பவுல் எருசலேமில் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 61ஆம் ஆண்டிலே ரோம் பட்டணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். அங்கே 3 ஆண்டுகள் அவர் சிறையிலே இருந்தார். ஒன்றன் பின் ஒன்றாக பல ரோம சக்கரவர்த்திகளால் விசாரிக்கப்பட போகிறார். கிறிஸ்துவுக்கு பின் 61 முதல் 63ஆம் ஆண்டு வரை மீண்டும் அவர் சிறையிடப்பட்டார். இதை குறித்து அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியவில்லை. முதல் முறை அவர் ரோம் நகரிலே போய் சேர்ந்ததோடு அங்கே சரித்திரம் முடிந்து விடுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 64ஆம் ஆண்டு முதல் 67ஆம் ஆண்டு வரை சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டவராக பல இடங்களிலே சென்று ஊழியம் செய்திருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அவர் மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு, தீத்து ஆகிய நிருபங்களை எழுதியிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 67வது ஆண்டில் பவுல் மீண்டும் கைது செய்யப்பட்டார். கிறிஸ்துவுக்கு பின் 68ஆம் ஆண்டிலே ரோமாபுரியிலே அவர் சிறை சேதம் செய்யப்பட்டார். அவருடைய மரணத்திற்கு சற்று முன்தான் 2ஆம் கடிதத்தை தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினார். இந்த கடிதத்தின் முக்கிய கருத்தை வெளிப்படுத்தும் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. மற்றும் ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அடுத்ததாக பவுல் இந்த கடிதத்திலே வலியுறுத்தும் ஒரு சத்தியம் உண்மையும் உத்தமமாய் இருப்பது. முதல் அதிகாரத்திலே பாடுகளிலே எப்படி உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்றும், 2ஆம் அதிகாரத்தில் பணிவிடையில் எப்படி உண்மையாய் இருக்க வேண்டும் என்றும், 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரையிலான பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை புரட்டாமல் எப்படி உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்றும், 4ஆவதாக 4ஆம் அதிகாரம் 6 முதல் 22 வரை கைவிடப்படும் பொழுதும் எப்படி உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார். பொதுவாகவே ஒருவருடைய மரண வாக்குமூலம் என்பது வேறு எந்த காரியத்துடனும் இணைக்கப்படாமல் தனித்து முக்கியமானதாய் கருதப்படும். அதே போலத்தான் இந்த 2 தீமோத்தேயு நிருபமும் முக்கியம் வாய்ந்தது. பவுல் எழுதிய கடைசி கடிதம் இது. மற்ற கடிதங்களிலே நாம் காண முடியாத ஒரு துக்க தொனியை இந்த கடிதத்திலே நாம் காண முடியும். அதே நேரம் அதை குறித்து ஒரு வெற்றி முழக்கத்தையும் நாம் வாசிக்கலாம். பவுல் தன் சொந்த கரங்களால் எழுதிய கடைசி சில வார்த்தைகளை கவனியுங்கள். வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்றும் பலர் தங்கள் கல்லறைகளிலே இது எழுதப்பட விரும்புகிறார்கள். இது அவருடைய கடைசி கடிதமானபடியால் பல தனிப்பட்ட காரியங்களை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். 4 அதிகாரங்களையே கொண்ட இந்த சிறிய நிருபத்திலும் 25 இடங்களிலே தனி நபர்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கடிதத்திலே அடிவானத்தில் தோன்றும் ஒரு கருப்பு மேகத்தை நாம் காணலாம். விசுவாசிகள் சத்தியத்தை விட்டு விலகி போக துவங்கும் காலங்கள் வருகின்றன. இந்த நாட்களிலே புயலை போல வந்து கொண்டிருக்கும் விசுவாச துரோகம் விசுவாசிகள் பலரை அடிப்படை சத்தியங்களை விட்டு விலகி செல்ல செய்கிறது. இந்த விசுவாச துரோகம் அறியாமையினாலே உண்டானது அல்ல, இது தவறான போதனைகளினாலே உண்டாவது. வெப்ஸ்டர் அகராதி இதை நம்பிக்கை கொள்கையை முற்றிலுமாக கைவிடுதல் என்று கூறுகிறது. விசுவாச துரோகம் என்பது வேண்டுமென்றே செய்யப்படும் தவறு. விலகி போக வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே சத்தியத்தை விட்டு விலகுவது.
விசுவாச துரோகம் செய்கிறவர்கள் நற்செய்தியின் அடிப்படை சத்தியங்களை அறிந்தவர்களாய்த்தான் இருப்பார்கள், விசுவாச கொள்கைகளை புரிந்தவர்களாய் இருப்பார்கள். என்றாலும் வேண்டுமென்றே அதை நிராகரிப்பார்கள். இங்கே 2 தீமோத்தேயு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது ஏற்படும் விளைவை குறித்து பேசுகிறார். நற்செய்தியை பிரசங்கிப்பதிலே இறுதி விளைவாக மனுக்குலம் அனைத்தும் மனம் திரும்ப போவதில்லை. 1000 வருட அரசாட்சிக்குள்ளே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போவதில்லை. மாறாக வரப்போகும் விசுவாச துரோகத்தால் பூமியிலிருந்து விசுவாசம் பூரணமாய் எடுக்கப்பட்டு போகும். சொல்லப்போனால் இறுதி நாட்களிலே 2 காரியங்கள் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஒன்று, உண்மையான திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதைத்தான் இரகசிய வருகை என்று அழைக்கிறோம். இதற்கான கிரேக்க வார்த்தை தான் ஹர்பசோ, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கவனித்தீர்களா? இதுதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். உண்மையான விசுவாசிகள் உலகத்தை விட்டு சென்ற பின் உலகத்தில் இருக்கும் சபை என்னும் ஸ்தாபனம் முற்றிலும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிருக்கும். இதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன், லூக்கா 18:8 அதன் பின்பகுதி. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். காண்பாரோ என்றால் பொருள் என்ன? காண மாட்டார் என்பதுதான் பொருள். கிரேக்க மொழியிலேயும் அவர் காண மாட்டார் என்று விடை வருவது போலத்தான் அந்த கேள்வி இருக்கிறது. சமூக நல பணி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை நல்லதாக்கி விடலாம் என்று கூறுகிறவர்கள் கருத்துக்கு இது ஒத்துப்போகாது. ஆனால் சரித்திரம் சொல்லும் கடினமான உண்மை என்னவென்றால், இக்காலத்து நிகழ்வுகள் பவுலப்போஸ்தலன் கூறிய விசுவாச துரோகத்தை உறுதி செய்கிறது. பவுல் கூறும் விசுவாச துரோகத்தை இந்த காலகட்டத்திலேயே தெளிவாக நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கிற திருச்சபை அதன் வாழ்க்கையின் பல பகுதிகளில் ஏற்கனவே விசுவாச துரோகத்திற்குள்ளே நுழைந்து விட்டது. நித்தியத்தை கணக்கில் வைக்கும் பொழுது முக்கியமற்ற பல காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இவைகள் பாதிக்கப்படாத, காண முடியாத உண்மையான விசுவாசிகளின் கூட்டம் இன்றும் உலகத்தில் இருக்கிறது. அந்த கூட்டம் இன்னும் சற்று தெளிவாக தெரியக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்றால் அது பேரறிவின் மகிமையை நோக்கி செல்கிறது. இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதை நோக்கி செல்கிறது. இந்த எண்ணம் நாம் வாழும் இந்த காலத்திலே நமக்கு மிகவும் ஆறுதல் தரும் ஒன்றாய் இருக்கிறது. விசுவாச துரோகத்தை குறித்த பயம் இருப்பதால் மற்ற கடிதங்களை விட இதில் கர்த்தருடைய வசனத்தை பவுல் மிகவும் முக்கியத்துவப்படுத்துகிறார். இந்த காரியத்தை பொறுத்த மட்டும் பவுலும் பேதுருவும் ஒரே சிந்தையாய் எழுதியிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயுவிலும் 2 பேதுருவிலும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் சுசேஷத்தை குறித்தும் முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். நற்செய்தி என்பது உன்னதமான ஒரு உண்மையை சார்ந்திருக்கிறது. அந்த உண்மை என்னவென்றால், மனிதன் மிகவும் சீரழிந்தவனாய் இருக்கிறான். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் மனிதன் காணாமல் போன பாவியாய் இருக்கிறான். கல்வியாளர் ஒருவர் இதை இப்படி கூறியிருக்கிறார், நன்றாக கவனியுங்கள். கல்வி மனிதனின் தார்மீக இயல்பை மேம்படுத்தும் திறன் கொண்டது என்று கருதும் இடத்தில் பாரம்பரிய கிறிஸ்தவம் மனிதனின் தார்மீக இயல்பு ஊழல் நிறைந்தது மற்றும் முற்றிலும் மோசமானது என்று கருதுகிறது. கல்வியில் ஒரு வெளிப்புற மனித முகவர் மனிதர்களின் தார்மீக முன்னேற்றத்திற்கு கருவியாக இருக்கலாம் என்று கருதப்படும் இடத்தில் பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் முகவர் கடவுள் என்று கருதப்படுகிறது. அப்படி இருந்தும் மனிதனின் தார்மீக இயல்பு மேம்படுத்தப்படவில்லை, மாறாக புதிய ஒன்றிற்காக மாற்றப்படுகிறது என்று எழுதியிருக்கிறார். மனிதன் அத்தனை ஒழுக்கக்கேடான நிலையிலே இருப்பதால் கீழ்ப்படிதலினாலே அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவனால் கீழ்ப்படிய முடியாது. அரைகுறையான கீழ்ப்படிதலினாலும் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் நற்செய்தி. அது பாதாளத்தில் கிடக்கும் மனிதனை தூக்கி ரட்சிக்கிறது. இது இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் அடிப்படையிலே கிடைக்கிறது.
தேவனுடைய கிருபையினாலே மாற்றம் பெற்ற எண்ணற்ற ஆண்களையும் பெண்களையும் இப்பொழுதும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம். பாவியான மனிதனுக்கு தேவனுடைய கிருபையை குறித்து பிரசங்கிப்பதற்கு பதிலாக தாராளவாத பிரசங்கங்கள் 3 வித்தியாசமான திசைகளிலே செல்கிறது. இந்த தாராளவாத பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது வேத வசனங்களை 100க்கு 100 அப்படியே சொல்லாமல் அதை மழுங்கெடுத்து பிரசங்கிப்பது. அப்படி பேசுகிறவர்களை சிலர் மனோதத்துவ ரீதியாக பிரசங்கிக்கிறார்கள். அதாவது எப்படி நாம் மேற்கொள்வது என்று பேசுவார்கள், அல்லது ஆக்கப்பூர்வமாக எப்படி சிந்திப்பது என்று பேசுவார்கள், அல்லது நேர்மறையாக சிந்திப்பது என்றால் என்ன என்று பேசுவார்கள். இந்த எல்லா செய்திகளின் கருத்தும் என்ன? நாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோம், எப்பொழுதுமே நாம் முன்னேறுபவர்கள் என்று சொல்கிறது. இது பிரசித்தி பெற்ற மனோ தத்துவம். ஆனால் இது பாவியான ஒரு மனிதனை எங்கும் கொண்டு செல்லாது. 2வது வகையான தாராளவாத பிரசங்கம் நெறிமுறைகளை குறித்து கூறுகிறது. அது இனிமையான ஒரு சுசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறது. இந்த செய்தியின் கருத்து என்னவென்றால், தீமையை விட நல்லது சிறந்தது, ஏனென்றால் அது குறைவான பிரச்சனைகளுக்குள்ளே மட்டும் கொண்டு செல்கிறது என்பது. நடுத்தரமான தாராளவாத திருச்சபையிலே மென்மையான நடத்தை உள்ள ஒருவர் மென்மையான நடத்தை உள்ள ஒரு கூட்டத்தின் முன் நின்று இன்னும் சற்று மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சபைதான் லவோதிக்கேயா சபை. இவர்களை பற்றி இயேசு என்ன சொன்னார்? வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்படிப்பட்ட திருச்சபையை பற்றி ஊழியர் ஒருவர் கூறும்பொழுது இவர்களை அல்கா செல்சர் கிறிஸ்தவர்கள், அதாவது ஆஸ்பிரின் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார். காரணம், அவர்கள் வாழ்க்கை வெதுவெதுப்பானதாய் இருக்கிறது, வாந்தி பண்ண செய்யக்கூடியதாய் இருக்கிறது என்கிறார். 3வது வகையான தாராளவாத செய்திகள் எப்படி இருக்கும்? இது சமூக நல சுவிசேஷம் என்பது. ஜாதிகளுக்குள் சண்டை இருக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருக்க வேண்டும், சமுதாயத்திலே நியாயம் காக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவ சமுதாய வழிமுறை இருக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பார்கள். இது சுத்தமான சுவிசேஷம் அல்ல. உண்மையான நற்செய்தி பிரசங்கிக்கப்படும் பொழுது மக்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வருவார்கள். இதன் விளைவாக சகோதரத்துவம் உண்டாகும். இந்த சகோதரத்துவத்தை, நல் உறவை மக்களை கட்டாயப்படுத்துவதனாலே உருவாக்க முடியாது. உண்மையான நற்செய்தி மட்டுமே சகோதரத்துவத்தை கொண்டு வர முடியும். இது ஏற்படும் பொழுது மனிதனுடைய நிறம் மற்றும் வேறு எந்த வித்தியாசமும் வித்தியாசமாகவே தெரியாது. மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஒரே ஒரு வழிமுறை தேவனுடைய கிருபையை பிரசங்கிப்பதன் மூலமாக மட்டுமே நடைபெறும். தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் தான் ஒன்றுமில்லை என்பதை ஒத்துக்கொள்ளாத வரை தேவன் எதையுமே அவனிலே உருவாக்க முடியாது. தேவனுடைய கிருபை மூலமாக மட்டுமே இயேசு கிறிஸ்துவினால் மனிதன் ரட்சிக்கப்பட முடியும், மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் இந்த நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தான் 2 தீமோத்தேயு நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை முகவுரை பகுதியை பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற வேத பகுதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தலைப்புகளை சொல்கிறேன், கவனிங்கள். 1ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் வரை வெட்கப்படாத பாடுகளின் பங்காளர். 1ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை வெட்கப்படாதவர் ஆனால் நிச்சயமுள்ளவர். 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் ஒரு குமாரன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் ஒரு நல்ல போர் வீரன். 5ஆம் வசனம் ஒரு விளையாட்டு வீரன். 6 முதல் 14 வசனங்களிலே ஒரு விவசாயி. 2ஆம் அதிகாரம் 15 முதல் 19ஆம் வசனம் வரை ஒரு பணியாள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை ஒரு பாத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை ஒரு ஊழியன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே கடைசி நாட்கள். 3ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனத்தின் அதிகாரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே கடைசி நாட்களுக்கான அறிவுறுத்தல்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம் வரை மரண படுக்கையில் பவுலின் சாட்சி.
2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9 முதல் 22 வரை இறுதி வார்த்தைகள். கர்த்தர் என்னோடு நின்றார். இந்த முகவுரையோடு கூட 1ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள துவங்குவோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். இங்கே தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் என்று எழுதுகிறார். ஆனால் முதல் கடிதத்தில் கட்டளையின்படியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் என்று எழுதினார். தேவனுடைய கட்டளைகள் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். ஆனால் அவை தேவனுடைய முழு சித்தத்தையும் நமக்கு காண்பிக்கவில்லை. இங்கே பவுல் எழுதும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி என்றும் எழுதியிருக்கிறார். சரி, ஒரு வாக்குத்தத்தத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? விசுவாசத்தினாலே அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ஒரே வழியில்தான் நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதை ஒரு வெகுமதியாக உங்களுக்கு கொடுக்கிறார். அதை கொடுப்பவரை நீங்கள் நம்புவதால் அந்த வெகுமதியை ஏற்றுக்கொள்கிறீர்கள். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பவரை நீங்கள் நம்புவதால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு இரட்சகராக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஏனென்றால் உங்கள் பாவத்திற்கான விலைக்கரையத்தை அவரே கொடுத்து விட்டார். இதை நீங்கள் விசுவாசிப்பதனாலே, அந்த நம்பிக்கையினாலே, அந்த அடிப்படையிலே அவர் உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுக்க முடியும். நீங்கள் அவரை நம்பி அவருடைய பாதையிலே வரும்பொழுது அவரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். இந்த காரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே ஒருவர் வர முடியும். இதைத்தான் இது தெளிவுபடுத்துகிறது. 2ஆம் வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 1:2. பிரியமுள்ள குமாரனாய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே பவுல் தீமோத்தேயுவை பிரியமுள்ள குமாரன் என்று சொல்கிறார். ஏனென்றால் தீமோத்தேயு பவுலுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு நபராய் இருந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே வாழ்த்து சொல்லும் பொழுதே இரக்கம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதை பவுலின் மற்ற கடிதங்களிலே நாம் பார்க்க முடியாது என்றும் சிந்தித்தோம். உண்மையாகவே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை, அதாவது நியாய தீர்ப்பையும் தண்டனையையும் நமக்கு அவர் அனுப்பாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மேல் இரக்கமாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த இரக்கம் தேவையானதாய் இருந்தது. ஆம், நமக்கும் மிகுந்த இரக்கம் தேவை. அதிர்ஷ்டவசமாக நம்மிலே அவர் மிகுந்த இரக்கமாய் இருக்கிறார். இந்த 2ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்பது மிகவும் அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 3, 4 பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராய்த்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பவுலின் ஜெப அட்டவணை எழுதி தீமோத்தேயு இருந்தார். பொதுவாய் வேதாம கல்லூரியிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது பவுலின் ஜெப பட்டியலிலே யார் யார் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடியாய் மாணவர்களுக்கு சொல்லப்படும். பவுல் எழுதிய கடிதங்களை வாசித்து அதை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்கள் ஜெப பட்டியலிலே எந்தெந்த ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள்? உங்கள் பட்டியலிலே உங்கள் திருச்சபை போதகரின் பெயர் இருக்கிறதா? இதுவரை இல்லை என்றால் இன்று முதல் அவர்களுக்காக ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தீமோத்தேயுவை பவுல் நேசித்தது தெளிவாய் தெரிகிறது. இந்த வசனத்தின் மூலமாக தீமோத்தேயும் பவுலை நேசித்தார் என்பது தெளிவாகிறது. பவுல் கைது செய்யப்பட்டிருக்கிறார், மீண்டும் சிறையில் இருக்கிறார், மரண தண்டனைக்கு காத்திருக்கிறார் என்பது தீமோத்தேயுவை பாதித்தது. எனவேதான் 3ஆம் வசனத்திலே உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாய் இருந்து என்று எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
பவுல் யூத மார்க்கத்திலிருந்து வெளியே வந்தவர். ஆனால் இந்த இளைஞனான தீமோத்தேயு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்டிருந்தார். அவனுடைய பாட்டியும் தாயும் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள். இந்த பின்னணி இந்த இளைஞன் இயேசுவினிடத்தில் திரும்ப அவனுக்கு உதவி செய்திருக்கிறது. தீமோத்தேயுவின் தகப்பன் ஒரு கிரேக்கன். அவன் விசுவாசத்திற்குள்ளே வந்தானா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் சரியான நேரத்தில் பவுல் தீமோத்தேயுவோடு கூட தொடர்பு கொண்டு நல்லதொரு ஊழியனாக பயிற்றுவித்தார். இன்று பலர் சரியான பயிற்சி இல்லாமலேயே ஊழியம் செய்ய புறப்படுகிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இளைஞர்களே, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை உணர்வீர்கள் என்றால் சரியான நபர்களிடத்திலே போதுமான காலம் பயிற்சி பெற்று கர்த்தரின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாயிருங்கள். அருமையான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் தடை செய்யாதிருங்கள். பின்னாட்களிலே நீங்கள் வருந்த வேண்டியது இருக்கும். முழு நேர பணிக்கு அர்ப்பணித்துள்ளவர்களை திருமணம் செய்திருக்கும் பிள்ளைகளே, உங்கள் கணவர் முன்வைத்துள்ள காலை பின்வாங்க செய்ய நீங்கள் காரணமாயிருக்க வேண்டாம். இணைந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எனவே எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி கருத்தாய் வேண்டிக் கொள்வோமா? கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும்? எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும்? ஆப்ஷன் ஏ, நீடிய சாந்தத்தோடு. ஆப்ஷன் பி, உண்மையோடு. ஆப்ஷன் சி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளின் தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அநேக காரியங்களை குறித்து தியானித்தோம். விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்தும், அந்த வேளையிலே எப்படிப்பட்ட விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இங்கு வைக்கப்படும் சபை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்தும் பார்த்தோம். மற்றும் ஒரு முக்கியமான காரியம், சமூக சிந்தனையோடு சமூக நலம் செய்வதினாலோ மனிதர்கள் வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லக்கூடிய உண்மையற்ற பொய்யான அந்த காரியத்திற்குள் நாம் சிக்கி, கிரியைகளினால் அல்ல கிருபையினால் மாத்திரம் என்கிற வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிசாசின் வஞ்சனையில், வஞ்சக போதகத்தில் சிக்காமல் கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனின் மகா பெரிதான கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10.